ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி பூஜையானது நாளை புதன்கிழமை துவங்கி 22/10/2025 தொடங்கி 28/10/2025 செவ்வாய்க்கிழமை வரையும் டெய்லி நமதோட ஆலயத்தில் கந்தசஷ்டி பூஜையானது நடைபெற உள்ளது. கல்யாண சுப்பிரமணிய சுவாமி அடியேழுக்கு அருள்கின்ற ஆண்டவன், அவையத்தில் ரட்சிக்கின்ற குமரவன், வருகின்ற வினையும் வந்தவன் வினையும் வேல் கொண்டறுத்து காக்கின்ற வேலவன், கோணமெல்லாம் காத்து ரட்சிக்கின்ற குமரவன், குழந்தைக்கு என்று தோன்றிய ஆண்டவன், பாரமேல் சுயம்பாக இழந்து வருகின்ற அன்பர்களுக்கு 6 முகம் 12 கரங்களும் கொண்டு அள்ளி கொடுக்கின்ற வல்லலவன், உலகமெல்லாம் காத்து அசரல் குலத்தை அழித்து தேவரை மக்களையும் காக்க வந்த வள்ளி தேவசேனா சமேதவதே ஸ்வயம்பு ஸ்ரீ மோட்டூர் முருகான்வாரி சாண்டவன குழந்தைக்கு இப்போ பேர் வைக்கிறோம் செல்வகுமரன். செல்வகுமரன் 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 செல்வாக்கா இருக்கணும்ல.
உடம்பு சரியில்லாதவங்க வைத்திய செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை நம்ம போட்டு குளிச்சுக்கணும். உடம்பு சரியில்லாமல் அராசி இருக்கிறவங்க வந்தால் தண்ணீர் வாங்கிட்டு போய் குளிக்க தண்ணியை போட்டு குளிச்சுக்கணும். விதிகளை தீர்க்கின்ற குமரனுக்கு, முறைகளை போர்க்கின்ற குமரனுக்கு, வடிவான கந்த கடவுளுக்கு எல்லா கோயிலும் கடைசியில் பன்னீர் அபிஷேகம் ஆகும். அடிக்கடி சொல்றீங்க. நம்ம கோயிலில் கடைசியாக விபூதி அபிஷேகம் ஆகும். இப்போ இறந்து போயிட்டால் தீட்டு கிடையாது. இறந்து போனால் 3 நாள் நம்ம காரியம் முடிஞ்சு விநாயகர் கோயிலுக்கு போனது நம்ம கோயிலுக்கு வந்துடலாம். வருஷம் ஆகணும், 3 மாதம் ஆகணும், 10 மாதம் ஆகணும் இல்லை. காரியம் நம்மளோட அவங்க குல சம்பிரதாயத்து பிரகாரம் காரியம் ஆகும். அந்த காரியம் முடிஞ்சுட்டு அப்புறம் உடனே நம்ம ஆயிட்டு வந்துக்கலாம். அதனால இங்கே சுவாமி முக்தி மூர்த்தியரால் தான் கோயிலுக்கு பின்னாடி பெரியவரோட சிவ சமாதி இருக்குது. இங்கே 3 மாதம் ஆகணுங்கிறது கிடையாது. காரியம் முடிஞ்சு நம்ம வீடுலாம் சுத்தம் பண்ணி விநாயகர் கோயிலுக்கு போனதுமே வந்துக்கலாம். ஆண்டவனுக்கு, பிரியனுக்கு, அபிஷேக பிரியனுக்கு, மணிமலை ஆண்டவனுக்கு, காவலை தீர்ப்பவனுக்கு, ஆண்டவனுக்கு मेधायुधाय नमः, राजाधिराजाय नमः, राजप्रचण्डाय नमः, शत्रुसंहारकाय नमः, कन्दलोहनायकाय नमः, विशाखनक्षत्राय नमः, विशाखमूर्तये नमः, विशाखाय नमः, शत्रुनिवारणाय नमः, कन्दगुरुकवचकाय नमः, कलिलोहनायकाय नमः, शिवलोहनायकाय नमः, शिवसुदङ्गाय नमः, शिवपुत्राय नमः, मयूराहणाय नमः, मेधायुधाय नमः.
நமது ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி பூஜையானது நாளை புதன்கிழமை துவங்கி 22/10/2025 தொடங்கி 28/10/2025 செவ்வாய்க்கிழமை வரையும் டெய்லி நமதோட ஆலயத்தில் கந்தசஷ்டி பூஜையானது நடைபெற உள்ளது. இந்த கந்தசஷ்டி பூஜையில் வந்து கலந்துக்கிற அனைத்து அன்பர்களும் வந்து கலந்துக்கலாம். கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களும் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். அதே பிரகாரம் கந்தசஷ்டி ஆரம்பத்துக்கு கங்காணம் கட்டுறது நாளை புதன்கிழமை 22/10/2025 புதன்கிழமை நாளைக்கு கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க நம்ம கோயிலில் கங்காணம் கட்டுவாங்க. வந்து கட்டிட்டு போகிறீங்க, வந்து கட்டிட்டு போயிடுங்க. இப்போ வெளி மாவட்டத்துலேருந்து நம்ம திடீர்னு ஒரு நாள் எப்படி சாமி வருதுங்கிறீங்க, நம்ம வெள்ளை சாத்தி படம் இருக்கு பாருங்க, அந்த வெள்ளை சாத்தி படத்து முன்னாடி மஞ்சள் கொம்பு எடுத்து அதுக்கு நீங்கள் மஞ்சள் எல்லாம் தடவி அதுக்கு பூஜை பண்ணி இங்கே காலையில் சாமிக்கு பூஜை ஆகி கங்காணம் கட்டினதுக்கு அப்புறம் 9 மணி வாக்கில் நீங்கள் மறுபடியும் அங்கே வீட்டில் கட்டிக்கலாம். கங்காணம் அவுக்கிறது கம்பல்சரி. கோயிலில் வந்து தான் அவுக்கணும், வீட்டில் அவுக்கப்படாது. 7 நாள் நீங்கள் வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டு 7ஆம் நாள் சூரியசம்கார நாள் 6ஆம் நாளான 27/10/2025 திங்கட்கிழமை மாலையில் ஒரு 3 மணிக்கு கந்தசஷ்டி சூரியசம்கார நிறைவு பூஜை நடைபெறும். அதை முடிச்சு அடுத்த நாள் திருமண பூஜையும் இருக்குது. அன்னைக்கு வந்து இங்கே பூஜை பண்ணி நீங்கள் நிறைவு பால் வாங்கி குடிச்சிட்டு போய அடுத்த நாள் திருமண நாள் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் வடை பாயாசம் சாப்பாடு செஞ்சு போட முடிஞ்சால் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பொங்கல் சுண்டல் வச்சு கூட நீங்கள் மற்றவங்களுக்கு தர்மதானம் பண்ணி இந்த கந்தசஷ்டி நிறைவு பூஜையை நீங்கள் வழிபட்டுக்கலாம். நம்ம ஆலயத்துக்கு வருகின்ற அனைத்து பக்தர்கள் அன்பான வேண்டுகோள், இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுருவாங்க, எல்லோரும் பார்த்துக்கோங்க. அதேமாரி டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கோயிலில் கேளுங்க. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு பூஜை, காலையில் பூஜை நடக்கும். அதுலேருந்து கங்காணம் கட்டுறதானது நடந்து விரதம் இருக்கிறவங்க வந்து கோயிலில் வந்து கங்காணம் கட்டுறீங்கன்னு வந்து கட்டிட்டு போயிடலாம். வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க குழந்தை வரத்துக்காக வர இருக்கிறீங்களும் சரி, மற்ற கந்தசஷ்டி விரதம் இருக்கிறீங்களும் சரி, கம்பல்சரி கங்காணம் கட்டி தான் விரதம் இருக்கணும். நாங்கள் நார்மலாக விரதம் இருக்கிறோங்கிறது அது பலன் சரியான பலனாக இருக்குமாங்கிறது கொஞ்சம் கம்மி தான், நாம் அதை சொல்ல விரும்பலை. ஆகையால் கங்காணம் கட்டி முழு விரதமாக இருக்கிறது தான் அதுக்கான பூரண பலன் கிடைக்கும். எல்லாம் விரதம் இருக்கலாம், ஆண்டவனும் வரம் கொடுக்காத கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொரு வரத்துக்கான பலன் முழுதாக கிடைக்க வேண்டும். ஆகையால் கந்தசஷ்டி 7 நாள் விரதம் பிடிக்கிறவங்க நாளைக்கு காலையில் நம்ம ஆலயத்தில் 9 மணிலேருந்து கங்காணம் கட்டும். நாளைக்கு ஒரு நாளைக்கு தான், முதல் நாளைக்கு தான் கங்காணம் கட்டு, டெய்லி கட்ட மாட்டாங்க. முதல் நாளே வந்து கட்டிக்கணும். நாளைக்கு கட்டிக்கிட்டு நாளைக்கு சாயங்காலமே பூஜை இருக்குது. 7 நாளைக்கு நம்ம ஆலயத்தில் மாலை 5:30 மணிக்கு கந்தசஷ்டி பூஜையானது நடைபெறும். அபிஷேக பூஜை சாயங்காலம் டெய்லி நீங்கள் வந்து தங்குறதுனா கோயிலில் பதிவு பண்ணி தங்கிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு போகிறதுனா டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட்டு 7 மணிக்கு பூஜை முடிஞ்சுட்டு நீங்கள் கிளம்பிக்கலாம். இதுமாரி தான் கந்தசஷ்டி 7 நாளைக்கு நம்ம விரத வழிபாடு பிடிக்கணும். அன்பு கொண்ட எல்லாமல்ல நமது முருக பக்தர் அன்பான வணக்கம். இந்த கந்தசஷ்டி விழாவானது நாடு பூரா இருக்கின்ற அனைத்து முருகன் ஆலயத்திலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய மாபெரும் விழா. ஏன்னா மற்றபடி ஆலயத்தில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா விழா அழைப்புதல்னு போடுவாங்க. இந்த கந்தசஷ்டி தைப்பூசம் இது மட்டும் மாபெரும் விழான்னு போடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால் இது நாடு எங்கு கொண்டாடக்கூடிய விழா, அதனால தான் இது பெருவிழா. மற்றது விழா. இந்த பெருவிழாவானது அனைத்து வீட்டிலிருந்து கோவிலிருந்து எல்லா இடத்துலையும் வழிபாடு பண்ணக்கூடிய சிறந்த விழாவான கந்தசஷ்டி விழாவானது 22/10/2025 துவங்கப்பட்டு 28/10/2025 செவ்வாய்க்கிழமை வரையும் இந்த விரத வழிபாடானது நடைபெறுகின்றது. ஆகையால் இந்த விரதத்தை நாம் எப்படிலாம் கடைப்பிடிக்கலாம்? முதல்ல சுத்தபத்தமாக இருக்கும். சுத்தபத்தனா எப்படி சாமி தண்ணி ஊற்றிட்டா போதுமா? அது மட்டும் பத்தாது. குளிக்கிறதுலேருந்து நம்ம வீட்டில் இருந்து நம்மளை சார்ந்தோர்கள் வரையும், அப்படின்னா நம்ம அக்கா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அவங்களும் சுத்தபத்தமாக இருந்து வழிபாடு செய்யக்கூடிய சிறந்த வழிபாடு இந்த கந்தசஷ்டி வழிபாடு. இது குழந்தைக்கு மட்டும் வழிபாடுன்னா இன்றைக்கி நிறையா அப்படி ஆயிடுச்சு. இது முதல்ல தவறு. கந்தசஷ்டி வழிபாடுங்கிறது அனைத்து வகையான பிரச்சனைக்கான வழிபாடு. நம்ம என்ன கோரிக்கை வேண்டி நம்ம விரதம் இருக்கிறோமோ அந்த விரதத்தோட பலனை கொடுக்கக்கூடிய கந்தசஷ்டி. குழந்தைக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், தொழிலுக்காக இருக்கலாம், குடும்பத்துக்காக இருக்கலாம், நம்ம சார்ந்தோர் மற்றவங்களுக்கும் இந்த விரதம் நாம் இருக்கலாம். இது நமக்காக மட்டும் இருக்கக்கூடிய விரதம் கிடையாது. ஆகையால் நீங்கள் அனைவருமே இந்த விரதத்தை வழிபாடு செய்யும் பொழுது எல்லாம் வல்ல தெய்வமான அந்த ஆதிசக்தியோட மைந்தனாகிய குமரப்பெருமான் நம்மளோடு வாழக்கூடிய அற்புத நாள் தான் இந்த 7 நாள். மேலே இருக்கக்கூடிய கந்த பெருமான் பூலோகம் வருவார். கந்த சஷ்டி விழா அதே அர்த்தம் இருக்குது. கந்தனோடு கொண்டாடக்கூடிய விழா தான் இந்த கந்த சஷ்டி விழா. குமரனா இருப்பார். இப்போ எப்படி இருப்பார் சுவாமி?
பெரிய ஆளாக இருக்க மாட்டார், குழந்தையாக இருப்பார். அப்படி நமக்கெல்லாம் குழந்தையாகி நம்மளோடு தவழ்ந்து விளையாடக்கூடிய 7 நாள் திருநாள் தான் இந்த கந்த சஷ்டி திருநாள். ஆகையாலே அனைவருமே நம்மளோட இல்லத்தில் துவங்குன்ற முதல் நாளே 22ஆம் தேதியே நாம் என்ன பண்ணிக்கணும், முதல்ல வீட்டை பரிசுத்தமாக சுத்தம் பண்ணிவிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு பசுக்கள் இருந்தால் வீட்டுக்கு பிடிச்சி உள்ளே விடலாம். நம்ம வீட்டில் பசு இல்லை அப்படின்னா கோமியம் வாங்கிட்டு வந்து வீடு பூரா மா இலையால் என்ன பண்ணணும், சுத்தமாக தெளிச்சு விட்டுறணும். தெளிச்சு விட்டது பின்பு நம்மள இருக்கக்கூடிய முருகப்படம், நம்ம மோட்டர் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டினே ஒரு படம் அறிவிச்சிருப்பாங்க. வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் இருப்பார். ஏன்னா அந்த வெள்ளை சாத்தி படத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஏன்னா பிரம்மாவாக இருப்பார், குழந்தையாகவும் இருப்பார், அதில் சிரிச்சிட்டு இருப்பார். அந்த படத்தை நம்ம ஃபோட்டோவில் காட்டுவாங்க பாருங்கள். அந்த படத்துக்கு அவ்வளோ தன்மை உண்டு. முடிஞ்சால் அந்த படம் இருந்தால் சிறப்பு, இல்லைனாலும் எந்த முருகப்படனாலும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. முடிஞ்ச வரையும் படத்தை முதல் நாள் துவங்கும் போது கோமியத்தால் படத்தை லைட்டாக தொட்டு துடைச்சிடுங்க, பாலால் தொட்டு துடைச்சிடுங்க. அடுத்து தண்ணியால் 3 நாளையும் கோமியத்தால், பாலால், ஜலத்தால் 3ஐயும் படத்தை தொட்டு சுத்தமாக என்ன பண்ணி நம்ம துடைச்சிடணும். துடைச்சிட்டு இந்த மற்ற இருக்கக்கூடிய படங்கள் நம்ம எந்த படத்தையும் குறை சொல்ல வேண்டாம், அந்த படங்களில் விட்டு தனியாக, புரியுதுங்களா? இப்போ அம்பாள் படம் இருக்கும், ஐயா படம் இருக்கும், நம்ம முன்னோர்கள் படம் கூட ஒரு சில இடத்துல வச்சு நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கிறேன். பெரிய படமும் இருக்குது, சுவாமி படமும் இருக்குது. அப்படிலாம் கொஞ்சம் இல்லாமல் அந்த 7 நாள் மட்டும் மறுபடியும் உங்கள் ரெகுலர் பிளேஸில் வச்சுக்கோங்க. இந்த 7 நாளும் அந்த படத்தை தனியாக வச்சு அதுக்குன்னு ஒரு மண் விளக்கு, புது விளக்கு முடிஞ்சால் போடுங்க. அப்படிலாம் பழைய விளக்கு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த விளக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 7 நாளைக்குமே முடிஞ்ச வரையும் அமையாமல் அந்த விளக்கு எரியறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மிக சிறப்பு. விளக்கு அமைக்கக்கூடாது. முதல் நாள் தூற்றி வச்சு பொருத்திட்டா 7ஆம் நாள் நாம்பளாக தான் குளிர் விட்டுணும், விளக்காக அமையக்கூடாது. புரியுதுங்களா? அது மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது மாதிரி பயன்படுத்துங்க. இல்லை நம்மளால் அவ்வளோ நேரம் எரிய விட முடியாது சாமி அப்படின்னா ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம் நீங்களே பொருத்தி பூஜைலாம் முடிச்சுட்டு நீங்களே குளிர் விட்டுறணும். தன்னால் அமைய விடக்கூடாது விளக்கை. இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த விரதம் இருக்கிற எல்லாரும் முடிஞ்ச வரையும் உணவு இல்லாமல் இருப்பீங்க, கலப்பாயிடும். மேக்சிமம் அப்படி இருங்க, தப்பு இல்லை. உடலில் தகுந்தவாறு விரதத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா சுவாமி யாரையும் நம்மளை சித்திரவதை பண்ணி அவர் வரம் வாங்க நினைக்கிறது. ஏன் இந்த வரம் இருக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஒரு நாள் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் படுத்தி பசியாக இருந்து எந்த இறைவனை நோக்கி, அம்பாள், முருகப்பெருமான், சிவபெருமான், மகாவிஷ்ணு, யாரை வேணாலும் எந்த கடவுளை நோக்கி நம்ம விரதம் இருக்கிறோமோ அன்னைக்கு நம்மளோட ரத்தமானது சுண்டி ஒரு துளி அமிர்தமாகும். என்னாகும்? நம்ம உடம்புல இருக்கால கண்ணு தெரியாத இறைவனோட சேரக்கூடியது. அந்த ஒரு துளி என்னாகும்? ரத்தமும் அமிர்தமாக மாறி எந்த இறைவனுக்கிட்ட இருக்குதோ அந்த இறைவனோட பாதத்தை போய் சேரும். அப்போ யார் இருப்பான்னு கீழே பூலோகத்தை ஆண்ட குமிஞ்சு பார்ப்பார். அப்போ நாம் இருப்போம். அப்போ எதுக்காக இந்த பொண்ணு கொடி விரதம் இருக்குது, அப்போ எதுக்காக இந்த மகன் விரதம் இருக்கிறாப்புல அப்படின்னு இறைவன் பார்த்து அதுக்கான கோரிக்கையை நம்ம என்ன செய்வார், எளிதில் முடிச்சு கொடுக்கக்கூடிய விரதம் தான் இந்த கந்த சஷ்டி விரதமானது. ஆகையால் இந்த விரதத்தில் நிறைய பேர் சாமி நாங்கள் ஃபுல்லாக சாப்பிடுவோம், எங்களால் முடியாது அப்படின்னு நான் அடிக்கடிக்கு சொல்லிட்டேன். முடிஞ்சவங்க சாப்பிடாம இருங்க, முடியாதையும் நீங்கள் உணவு எடுத்துகிட்டே இருக்கலாம். மெயினாக அசைவம் இருக்கக்கூடாது. 7 நாளைக்கு உணவில் அசைவம் இருக்கக்கூடாது. அதேமாரி வெளியே கடைகளில் சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்த்துக்குவோங்க. அதேமாரி மது, மாது, இந்த மற்ற கெட்ட சமாச்சாரம் கண்டிப்பாக 100% இருக்கக்கூடாது. இப்போ வீட்டுக்காரம்மா விரதம் இருப்பாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் என்ன பண்ண இருப்பாங்க, அது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு ரைட்டு ஓகே இரவு மேலே பாரத்தை போட்டு இருங்க. ஆனால் முடிஞ்ச வரையும் குடும்பமாக இருங்க, அதுதான் பூரண பலன் கிடைக்கும். என்றைக்குமே நாம் நமக்காக வேண்டதை விட நமக்காக பிறர் வேண்டக்கூடிய வேண்டுதலானது உடனே நடக்கும். அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்குவோம். ஆகையால் நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம சின்னாயி, நம்மளை சார்ந்தோர் அவங்க நமக்காக வேண்டும் பொழுது அது எடுத்துக்கணும். நாம் அவங்களுக்காக வேண்டணும், நமக்குன்னே நாமளும் வேண்டிக்கூடாது. நம்ம அம்மா நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்த சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ நாமளும் என்ன பண்ணணும், பிறருக்காக நாமளும் இறைவன்கிட்ட கேட்கணும். இந்த படத்தை நம்ம சுத்தம் பண்ணணும்னு முன்னே சொன்னோம். சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூக்கள், நம்ம ஒருத்தர் காசு இருக்கும், நம்மகிட்ட காசு இருக்கா இல்லாமல் கூட இருக்கும். அதனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம செல்லு 2 அரளிப்பூ இருந்தாலும் சரி, இல்லை ரோட்டோரமாக இருக்குது, அது எப்படி பிச்சுட்டு வந்து போகிறப்பலாம் இறைவன் எந்த பூவாக இருந்தாலும் நம்ம மனதார வைக்கக்கூடிய பூவை இறைவன் என்ன பண்ணிக்குவார், பூரணமாக ஏற்றுக்குவார். ஏற்றுக்கிறது வேறு, பூரணமாக ஏற்றுக்கிறது வேறு.
நம்ம வைக்கக்கூடிய பூவோ கனியோ நம்ம எங்கே வைக்கணும்? வாயிலிருந்து சொல்லி வைக்கக்கூடாது. மனசுல இருந்து பக்தியா உருகி முருகா முருகா முருகான்னு அவரோட பாதத்தில் செலுத்தும் போது அந்த பூ இங்கே இருக்காது, மேலே இருக்கக்கூடிய கந்தசாமி பாதத்தில் போய் விடுவோம். நமக்கு போட்டாடியில் போட்டதான் நாம் நினைப்போம், அது முதல்ல தவறு. இங்கே போடக்கூடிய ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு அர்ச்சனையும் ஒவ்வொரு பழங்களும் எங்கே போய் சேரும்? மேலே இருக்கக்கூடிய கந்தலோகத்துக்கு போய் சேரும். அப்போ அது முழு பக்தியோடு செலுத்தினா தான் மேலே போகும், இல்லை போட்டோ எடுத்து தான் கிடக்கும். இல்லை நிறைய இடத்துக்கு புரிஞ்சுக்குவோம். ஆகையால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பூக்களை போட்டு தீபதூபம் ரெண்டு பற்றி வச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் பொறுத்துங்க, 2 பற்றி வச்சு 2 விளக்கு கலப்புறோம் வாங்கிக்குவாங்க போதும். என்ன நம்ம வீட்டில் இருக்குது? பால் இருக்கா, இல்லை ஒரு கடலை ஒரு 20 ரூபாய்க்கு கடலை வாங்கிட்டீங்கன்னா 7 நாளைக்கு போதும். கடலை கிராண்டாக்குறீங்க, டெய்லி விருந்து வச்சு கூட போடுங்க. அப்படி சாமி அதெல்லாம் சொல்லலைன்றாதீங்க. முடிஞ்சவங்க 8 பாயாசத்தோட 7 நாளைக்கு சமைச்சு தானம் பண்ணலாம். நம்மளால் முடியல அப்படிங்கிறவங்க பேரிச்சம்பழம், கல்கண்டு, கடலை, பால் என்ன இருக்குது ஒரு நாளைக்கு ஒன்று. மெயினாக 7 நாளும் பால் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த 7 நாளைக்கு மாலை நேரத்தில் பால் வச்சு அதை பூஜை பண்ணி இங்கே நம்ம ஆலயத்தில் 5 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே பூஜை முடியும். அந்த நேரத்துக்கு மேலே தான் நம்ம வீட்டில் பால் குடிக்கணும். பொண்ணு எடுத்து முடிச்சு விடக்கூடாது. இங்கே பூஜை ஆகாதுன்னு அங்கே நம்ம பூஜை பண்ணி விடக்கூடாது. சரிஇல்லை சொல்லிடணும்ல, மறந்துடுவீங்க. அதனால் இங்கே 5:30க்கு ஆரம்பித்து 7 மணிக்கு பூஜை முடியும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பால் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பால் படித்து நம்ம வீட்டில் நம்ம குடிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ தான் அதுக்கான பலன் பூர்ணமாக கிடைக்கும். அதுக்கு பின்பாக அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட முடியாதீங்க, நைட்டு சாப்பிட்டுக்கலாம். 7-8 மணிக்கு மேலே ஒரு நேரம் உணவு எடுக்கிறவங்கிறீங்க சாப்பிட்டுக்கலாம். திரும்ப காலையில் விரதம் இருக்கும்போது திரும்ப குளிச்சிடணும். திரும்ப குளிச்சுட்டு நம்ம முதல்ல திரும்ப விரதத்தை நம்ம என்ன பண்ணணும்? கடைப்பிடிக்கணும். இப்படி தான் நம்ம விரதத்தை கண்டிப்பாக கடைப்பிடிச்சிட்டு வரணும். இதுதான் வழிபாட்டு முறை. அனைவரும் வழிபாட்டு பண்ணிக்கோங்க. அதேமாரி கங்காணமானது முடிஞ்ச வரையும் ஆலயத்தில் கட்டுறது தான் சிறப்பு. நம்ம வீட்டில் கட்டிக்கலாம், ரைட் ஓகே. இருந்தாலும் ஆலயத்தில் வந்து கட்ட முடிஞ்சவரையும் ஆலயத்தில் கட்டுறது அதுக்கான பூரண தன்மையான கிடைக்கும். ஏன்னா அந்த கங்காணமானது விநாயகரோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அது நம்மளோட கையில் இருக்கும் பொழுது அது மாபெரும் சக்தி உண்டியாகி நமக்கு என்னவாக இருக்கும்? ஒரு கவசமாக இருக்கும். நல்ல ஒரு ஆற்றலை நமக்குள்ளே சேர்த்தோம். அப்போ துஷ்ட வகையான இதுகளை கிட்ட அண்டை விடாமல் என்ன பண்ணுவார் கணபதி? நமக்கெல்லாம் காப்பாக இருப்பார். அதுக்கு தான் கோயிலில் கங்காணம் கட்டுறது. இந்த 7 நாள் கங்காணத்தை கட்டி நம்ம விரதம் இருந்து 6ஆம் நாளான சோறு சம்காரத்தின்னு அழைத்து வந்துடணும் கம்பல்சரி. எல்லாருமே கங்காணம் கட்டினீங்க கட்டாதீங்க எல்லாருமே வந்துடுங்க. அன்னைக்கு சாயங்காலம் 2 to 2:30 பூஜை ஆரம்பிச்சிடும். 2-2:30 மணிக்கு ஆரம்பித்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நேரமாக கிளம்பிக்கலாம். கிளம்பிட்டு நீங்கள் ஒரு 6-7 மணிக்கு கிளம்பலாம். இல்லை தோரத்து ஜனமும் இருப்பீங்க. ஆனால் ஒரு 6-7 மணியாக நீங்கள் ரிட்டன் கிளம்பிக்கலாம். கிளம்பிட்டு வீட்டில் போய் பூஜையை முடிச்சுட்டு 7ஆம் நாளான சுவாமியோட வள்ளி தேவசேனையோட கல்யாணம் ஆன தெய்வானையக்கு திருமணம் முடித்த நாள் அந்த நாள் அன்னைக்கு நம்மளோட படத்தில் பூஜை பண்ணிவிட்டு முடிஞ்ச வரையும் தானம் பண்ணணும். சாப்பாடு போடணும். யாருக்கு போடலான்னா நமக்கு சொந்த பந்தத்துக்கும் போடலாம். முடிஞ்ச வரையும் ஏழைப்பாளையாக இருக்கிறவங்க அனாதைங்களுக்கு அதுமாரி தானம் பண்ணுறது மிக சிறப்பு. டோட்டோருங்கிறாங்களா ஒரு 2 பாக்கெட்டு நம்மளால் லட்சக்கணக்காக போட்டு போடும். ரைட் ஓகே. ஒரு 2 தோசை 2 பொங்கல் அது மாதிரி என்ன இருக்கோ வாங்கி போய் 2 பேத்துக்கு அதை தர்மம் பண்ணுறது அதோட பூரண அருளும் நமக்கு கொடுக்கும். இதுமாரி எல்லோரும் வழிபாடு செய்யுங்க. அனைவரும் நமது எல்லாம் வல்ல மூன்று அருளால் 16 வகையான செல்வங்களையும் பெற்று தீர்க்க ஆயுளோடு வாழ, எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் பெற்று ஆண் வாரிசு பெண் வாரிசு குழந்தை வாரிசு பெற்று சகல வகையான சௌபாகியத்துடன் வாழ எல்லாம் வல்ல மூன்று ஆண்டவன் மனதார பிரார்த்திக்கிற மூன்று ஆண்டவனுக்கே புரிகின்ற குமரனுக்கே சாமி தெய்வத்திற்கே மூட்டூர் ஆண்டவனுக்கே அரஹரா 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 அரோ